கிருபை நல்ல தெய்வமே, நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமாண்டவரே, நாங்க யாரும் ஆண்டவரே நியாயம் செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆண்டவரே. ஆனா நீர் ஆண்டவரே அதை நீங்க ஜட்ஜ் பண்ற தேவனா இருக்கீங்களா ஆண்டவரே. உங்க வருகையில் ஆண்டவரே எங்களை கேள்வி கேட்கிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அதுக்கு நாங்க தகுதியுள்ள பாத்திரமா எங்களை இந்த ஆராதனையிலே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் இப்படி பேசியிருந்தோம்னா ஒரு விஷயம் எங்களை மன்னித்து இந்த ஆராதனை பரிசுத்தமாக ஆண்டவரை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தரணுமான செபிக்கிறோம் ஆண்டவர். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் செபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். எங்க தகப்பனே எங்க தந்தையே, எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாடலுக்கு தக்கன பாடலாம் சேர்ந்து. எங்க தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூட நேரத்தில். எங்க தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூட நேரத்தில். வந்த சேர ஆடுகள் போல சிதறி நாங்க திரிவதையேனோ. வந்த சேர ஆடுகள் போல சிதறி நாங்க திரிவதையேனோ. ஊற்று தண்ணீரே ஊருகிணரே, ஆக தீக வாருமையா. தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூடு நேரத்தில். எங்க தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூடு நேரத்தில். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம், கர்த்தாவே எங்க குரலை கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம், கர்த்தாவே எங்க குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே அபிஷேகமே, ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே அப்பாவனாக்கி கூப்பிடுங்க. அபிஷேகமே அபிஷேகம் பண்ண வாருமையா. எங்க தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூடு நேரத்தில். எங்க தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூடு நேரத்தில். உன்னதமான உயிரின் உறவே, சர்வ வல்லவரின் அடைக்கல மரவே. உன்னதமான உயர்வின் உறவே, சர்வ வல்லவரின் அடைக்கல மரவே. பலத்த துருகமே நங்கூரமே, ஆபத்தில காரணமே. பலத்த துருகமே நங்கூரமே, ஆபத்திலே கேடகமே. எங்க தகப்பனே எங்க தகப்பனே எங்க தந்தையே, அப்படிதான் வாரு நாங்கள் கூடும் நேரத்தில். நல்ல சத்தமாக எங்க தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூடும் நேரத்தில். எங்க தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூடும் நேரத்தில். எங்க தகப்பனே எங்க தந்தையே, வாரு நாங்க கூடும் நேரத்தில். நீங்க கேட்கலாம், அப்படியே கண்களை மூடி நீங்க கேட்கலாம், மந்த சேர ஆடுகள் போல நாங்க ஏன்டவரே இப்படி திரிஞ்சு அலையிறோம் அப்படின்னு கேட்கலாம். ஆமா, அநேக விபத்துக்கள், அநேக கஷ்டங்கள், அநேக வியாதிகள், அநேக, ஏன் தெரியுமா, நமக்குள்ள ஒரு ஐக்கியம். நம்ம தேவனுடைய மந்தையில சேரும்போது அவர் ஊற்று தண்ணீரா மாறுறாராம்.
ஊற்று கிணறாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாங்க. கரங்களை தட்டி, ஊற்று கிணறாய் எங்களை உருவாக்கின தேவன் எப்ப தெரியுமா? அவரோட ஐக்கியத்துல சேரும் போது, அவர் சபையில சேரும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரோட மந்தையில அவங்களை சேர்க்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மந்த சேர ஆடுகள் போல சிதறி நாங்க திரிவதை ஏனோ. நீங்க சொல்லலாம், மந்த சேர ஆடுகள் போல சிதறி நாங்க திரிவதை ஏனோ. ஊற்று தண்ணீரே ஊரும் கிணறே ஆகதிக்க வாருமையா. தகப்பனை நோக்கி கூப்பிடலாம். ஊற்று தண்ணீரே, thank you Jesus. கிணறே அபிஷேகம் பண்ண வாரும் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து ஆற்றலின் உறவே, அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. எங்க தகப்பனே, எங்க தந்தையே, வாரு நாங்க கூடு நேரத்தில். எங்க தகப்பனே, எங்க தந்தையே, வாரு நாங்க கூடு நேரத்தில். துருகமே நங்கூரமே ஆபத்திலே கேடகமே. பலத்த துருகமே, பலத்த துருகமே, அப்படிதான் நங்கூரமே, அவரு நங்கூரமா இருக்கிறார். ஆபத்திலே கேடகமே. எங்க தகப்பனே, எங்க தந்தையே, வாரு நாங்க கூடு நேரத்தில். 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 எங்க தகப்பனே, அப்பானை நோக்கி கூப்பிடுங்க. வாரு நாங்க கூடு நேரத்தில். பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தின் கேடகமே. பலத்த துருகமே நங்கூரமே ஆபத்தில் என் கேடகமே. ஆமாங்க, நீ ஊழியத்துக்கு செல்லும் போது, நீ புறப்பட்டு செல்லும் போது, வழியில உணவோ மாத்திக்கு உடையோ எதையும் கொண்டுட்டு போவாதீங்க. நான் பார்த்து கொள்ளுவேன் என் தேவன் சொன்னார். ஆபிரகாம் அழைத்தாரு, நீ வெறும் கோலோட வரணும். அவன் எதையும் எடுத்துட்டு போல. அவருக்கு யாரு தெரியுமா? பலத்த துருகமா என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். நீ எந்த இடத்துக்கு போனாலும் நீ பழிய தேட வேணாங்க. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் பார்த்துக்கோறார் எல்லாவற்றையும். அவர் பலத்த துருகம், எனக்கு நங்கூரமா இருக்கார், எனக்கு கேடகமா இருக்கிறார் என்று சொல்லும் போது தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி அன்னைக்கு தைல குப்பை எடுத்துக்கொண்டு இப்போது உங்களை அபிஷேகம் பண்ண வந்திருக்கார். அது பெற்றுக்கொள்ளுகிற யாரோ, அப்பாவே நீ என்னை வாரும் ஆண்டவரே, அபிஷேகம் பண்ண வாரும் ஆண்டவரே சொல்லும் போது என் உன்னதமான தேவன் கர்த்தர் இறங்கி அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். உன்னதமான உயிரின் உறவே, சர்வ வல்லவரின் அடைக்கல மறவே.
வாரு நாங்கள் கூடும் நேரத்தில் கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே என் குரலை கேட்க வாருமே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் நிற்கிறோம். கர்த்தாவே என் குரலை கேட்க வாருமே. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. ஆற்றலின் உறவே அபிஷேகமே ஆற்றிட வாருமையா. எங்க தகப்பனே எங்க தந்தையே வாரு நாங்க கூடும் நேரத்தில். எங்க தகப்பனே எங்க தந்தையே வாரு நாங்க கூடும் நேரத்தில். பயனற்று நிலைத்த போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம அணிந்து போனவனா. பயனற்ற நிலைத்த போல மறக்கப்பட்டவனா, வார்த்தை காணாம அணிந்து போனவனா. தரிசாலையின் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. தரிசாலையின் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி செய்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்விடும் நோக்கங்களை இழந்து போனவனா. தோல்வியின் ஆழங்கள் ஆமா முழுகி போயிருக்கிறீங்களா? வாழ்விடும் நோக்கங்களை இழந்து போனவனா. அற்பமான என்னையோ அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உன்னை அற்பமா சொற்பமான மத்தியில உன்னை அற்புதமாய் மாற்றின தேவன். அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. கரங்களை தூக்கி சொல்லலாம். உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. அல்லேலூயா உங்க கிருபை பெருகுமே. அல்லேலூயா உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா உங்க கிருபை பெரியது. ஆமா உன்னை அற்பமா சொற்பனமா என்னன்னு மத்தியில உன் தலையை உயர்த்தின தேவன், அவர் கிருபையை கொடுத்து தூக்குன தேவன், அற்பமான என்னை நீ அற்புதம் செய்ய வைத்த என் தேவனே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க மத்தியில நம்ம அற்பமா தான் நின்று இருப்போம்.
மத்தவங்க மத்தியில நம்ம அற்பமா தான் நடந்திருப்போம். ஆனா தேவன் மட்டும்தாங்க நம்ம அற்பமா பார்க்க வைக்கலங்க, அற்புதத்தை செய்ய வைத்து பார்க்கிற தேவன். அப்படியே உங்க தலை மேல கரத்தை வைத்து பயனற்ற நிலைத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாம தனிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல பயனில்லாத வாழ்க்கை இருக்குதா? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயனற்ற நிலத்தை பயிர் நலமாய் மாற்றுகிற தேவன். தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க வாழ்க்கையில அறுவடை காண செய்கிற கர்த்தர். தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க வாழ வைத்தது கிருபை தாங்க. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்தது, உங்களை தூக்கி சுமக்கிற கிருபை. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. தோல்வியின் ஆழங்களில் முழுகி போனவனா, வாழ்வின் நோக்கங்களை இழந்து போனவனா, தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி நம்ம வாழவே கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவரோட கிருபையை கொடுத்து நீ வாழ பிறந்தவை என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. நல்ல சத்தமாக உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது, உங்க கிருபை என்னை பாட வைத்தது. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்வினின் நோக்கங்களை இழந்து போனவனா, தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்வதின் நோக்கங்களை இழந்து போனவனா, அற்பமான என்மேல் அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, அற்பமான என்மேல் அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்தது. உங்க கிருபை என்னை வாழ வைத்தது. உங்க கிருபை என்னை பாட வைத்தது.
சற்று யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த இடத்தெல்லாம் அற்பமாய் ஒதுக்கப்பட்டியோ, ஐயோ இவங்கெல்லாம் வரவே வேண்டாம் அப்படி நினைத்த இடத்துல அவங்களே வாயை திறந்து நீ வந்தாதாம்மா என்னோட காரியம் நிரக்கும் என்று சொல்லுற மாதிரி கர்த்தர் உன்னை அற்புதமாய் வழிநடத்துற தேவன். தரிசனமா ஒண்ணுமே விளையாத நிலத்துல என் தேவனாகிய கர்த்தரை அறுவடை செய்கிற தேவன். இப்போது நீ அறுவடை காண்கிற தேவனை நீ பார்த்து கொண்டு இருக்கிற. அன்னைக்கு ஈசாக்கு விதை விதைத்தான், அது அன்னைக்கு 100 மடங்கு என் தேவன் அறுவடை செய்து வைத்தார். அது போலதான் அவனோட வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நீ எந்த கண்களாய் பார்க்கறான்னு மட்டும் பார்க்கலாம். உன் மனக்கண்களாய் பார், அதை திறந்து பார், யோசிச்சு பார், சிந்தித்து பார். கிருபை நல்ல தெய்வமே முன்னேற்றத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அருமையாக எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவரே இதனால ஒன்றுமே பயன் இல்லாத பிரயோஜனம் இல்லாத ஒரு மகன் ஒரு மகள் என்று நினைத்திருக்கலாம். ஆனா இன்று நீ ஏறெடுத்த உடையவனை உம்மை நோக்கி கூப்பிட்ட முகம் வெட்கப்பட்டு போகாது என்று சொன்னது போல, அன்னைக்கு தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன போல ஆண்டவரே அன்னைக்கு ஆகாரை நோக்கி கூப்பிடும் போது அன்னைக்கு தாகத்தை தீர்த்தன தேவன். அநேக ஆண்டவரே வியாதிசர்கள் கூப்பிடும் போது நீ மறுதளிக்கல, அவங்களை புறக்கணிக்கல, அவங்களையும் இந்த வேத புத்தகத்துல எழுதப்பட்டதுங்க. அதுபோல என்னோட பேரையும் இந்த ஜீவ புத்தகத்துல எழுதி வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.